அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நாளை தீபாவளி திருநாள். நம்முடைய பாரம்பரிய முறைப்படி தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுவது, பூஜைக்கான நல்ல நேரம் என்ன, தீபாவளி தினத்தில் நாம் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன, அதை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். நாளை தீபாவளி திருநாள். இந்த தீபாவளி திருநாளன்று நம் பாரம்பரிய முறைப்படி நம் வீட்டில் வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றியும், கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டிய நேரம், வீட்டில் பூஜை செய்ய வேண்டிய நேரம், கேதார கௌரி நோன்பு பற்றிய தாத்பரியம், இவைகளை பற்றியும், தீபாவளியோடு அமாவாசை சேர்ந்து வருகிறதல்லவா, தீபாவளி தினத்தில் முன்னோர்களுடைய வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை பற்றியும் தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த தீபாவளி தினத்தில் நாம் செய்யவே கூடாத ஒரு தவறு எது, அதையும் பார்க்கலாங்க. முதலில் தீபாவளி என்றாலே காலையில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் கங்கா ஸ்நானம். தீபாவளி என்று அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் நல்லெண்ணெய் தேய்த்து ஷியக்காய் போட்டு குளிக்க வேண்டும். பாவங்களுக்கு விமோச்சனம் தரும் கங்காதேவி தீபாவளி தினத்தன்று நம் எல்லோரது வீட்டிலும் இருக்கக்கூடிய வெதுவெதுப்பான சுடு தண்ணீரில் வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம். நாளைய தினம் தீபாவளி தினத்தன்று எல்லோருமே வெதுவெதுப்பான சுடு தண்ணீரில் எண்ணெய் தேய்த்து ஷியக்காய் வைத்து நீராடி கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். அமாவாசை தினத்தன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா என்ற சந்தேகம் எல்லோரிடத்திலும் இருக்கும். தீபாவளி அன்று இந்த வருடம் நமக்கு அமாவாசை மதியத்திற்கு பிறகுதான் வருகிறது. அதனால் தாராளமாக குளிக்கலாம். தீபாவளி தினத்தோடு சேர்ந்து வரும் அமாவாசைக்கு எப்போதுமே தோஷம் கிடையாது. அனைவருமே எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். அது காலையில் வந்தாலும் சரிதாங்க. முடிந்தவரை நாளை காலை 5:30 மணிக்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டில் பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்த பின்பு பூஜை அறையை அலங்கரித்து வைத்து பூஜை அறையில் குறைந்தது 5 தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் எத்தனை தீபங்கள் ஏற்றுமென்றாலும் ஒற்றைப்படையில் ஏற்றிக்கொள்ளலாம். காரணம், தீப ஒளியில் கொண்டாடுவதுதான் தீபாவளி. தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு சுவாமிக்கு முன்பு வாழை இலையை விரித்து தீபாவளிக்கு நீங்கள் செய்த இனிப்பு பலகாரங்கள் அத்தனையுமே அந்த இலையில் வைத்து, புத்தாடைகளை வைத்து, புது துணிகளை வைத்து, குல தெய்வத்தையும் உங்கள் வீட்டில் வாழ்ந்த முன்னோர்களையும் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு தீபாவளி பண்டிகையின் போது முன்னோர்களின் வழிபாட்டை எப்படி செய்வது என்பதில் சந்தேகம் இருக்கிறது. காலை தீபாவளி பண்டிகை கொண்டாடும் போது சேர்த்து முன்னோர்களையும் நினைத்து வழிபாடு செய்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது நல்லது. ஆனால் எப்போதுமே நாம் தர்ப்பணம் சூரிய உதயத்திற்கு பிறகுதான் கொடுப்போம். ஆனால் இந்த வருடம் நமக்கு சூரிய உதயத்திற்கு பிறகான அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமையில் வருவதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த அமாவாசை தினத்தில் அவரவர் வீட்டு வழக்கப்படி தர்ப்பணம் கொடுக்கும் விஷயத்தையும் மறந்துவிடக்கூடாது என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். பூஜை அறையில் பூஜையை நிறைவு செய்துவிட்டு நீங்கள் இறைவனுக்காக படைத்த பலகாரங்களை எல்லாம் முதலில் காகத்திற்கு வைத்துவிட்டு அதன் பின்பு நீங்கள் சாப்பிட வேண்டும். சில வீடுகளில் நோன்பு இருக்கும் பழக்கம் இருக்கும், சில வீடுகளில் நோன்பு இருக்கக்கூடிய வழக்கம் இருக்காது. நோன்பு என்பது அவரவர் வீட்டு வழக்கப்படி பாரம்பரியமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம். அவரவர் வீட்டு வழக்கப்படி நோன்பை கடைபிடிக்க வேண்டும். இந்த நோன்பின் தாத்பரியம் என்ன என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாங்க. இந்த தீபாவளி தினத்தன்று, அதாவது ஐப்பசி மாத அமாவாசை திதியில் கொண்டாடப்படும் இந்த கௌரி விரதம் சிவபெருமானை நினைத்து இருக்கக்கூடிய விரதமாக சொல்லப்பட்டுள்ளது. சக்தி தேவியை தான் இந்த இடத்தில் கௌரி என்ற நாமத்தை கொண்டு நாம் சொல்லுகிறோம். சிவபெருமானுடன் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தவம் இருந்து விரதம் மேற்கொண்டு சிவனில் பாதி பார்வதி தேவி என்ற வரம்பினை பெற்றதால் தான் இந்த ஐப்பசி மாத அமாவாசை நாள். ஆக கணவனும் மனைவியும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாளைய தினம் கேதார கௌரி நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இந்த விரதத்தை மேற்கொண்டால் அவர்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புள்ளது. சில பேர் இந்த தினத்தில் தங்கள் வீட்டில் கன்னி தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வார்கள். சீப்பு, கண்ணாடி, காதோலை, கருகமணி போன்ற பொருட்களை வைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். உங்கள் வீட்டில் நோன்பு இருக்கக்கூடிய வழக்கம் இல்லை என்றால் புதியதாக நோன்பு எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வீட்டில் பெரியவர்களின் அனுமதியை பெற்று நோன்பு எடுக்கலாம். அது அவரவர் விருப்பம். குபேரருக்கு பண கஷ்டம் வந்தபோது லக்ஷ்மி தேவியின் கைகளால் வரத்தினை வாங்கிய நாள்தான் இந்த ஐப்பசி மாத அமாவாசை தினம். இந்த நாளில் நாம் லக்ஷ்மி தேவியை வணங்கினால் நமக்கும் குபேர சம்பத்து கிடைக்கும் என சொல்லப்பட்டுள்ளது. தீபாவளி தினத்தன்று மாலை 6 மணிக்கு வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யலாம். மிக மிக சுலபமான இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வீட்டில் எப்படி செய்வது,
லக்ஷ்மி தேவியின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு, உங்கள் வீட்டில் குபேர தீபம் இருந்தால் குபேரருக்கு முன்பாக குபேர தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு, குபேரனுக்கு முன்பாக ஒரு தாம்பூல தட்டில் சில்லறை காசுகளை பரப்பி வைத்து, உங்களால் முடிந்த பாலினால் செய்யப்பட்ட இனிப்பு நெய்வேத்தியத்தை லக்ஷ்மி நாயாருக்கு வைத்து, மனதார உங்களுடைய பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே போதும். மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்றுவிடலாம். 10 நிமிடங்கள் மனதார அமர்ந்து மகாலட்சுமியை நாளை மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்யுங்கள். அந்த லக்ஷ்மி தேவி மனப்பூர்வமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து விடுவாள். பெரும்பாலும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வட மாநிலத்தவர்கள் விசேஷமாக கொண்டாடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். குறிப்பாக இந்த தீபாவளி என்று கிடையாது, எந்த தீபாவளி என்று அமாவாசை திதி சேர்ந்து வந்தாலும் அந்த தினத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது. இந்த தீபாவளி நாளை கொண்டாடக்கூடிய தீபாவளியும் அமாவாசை திதியும் சேர்ந்து வருவதால் உங்களுடைய வீட்டில் நோன்பு எடுக்கும் பழக்கம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, உங்கள் வீட்டில் நாளை அசைவம் சமைக்கக்கூடாது. நாளைய தினம் அசைவம் சாப்பிடுவது வீட்டிற்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இறுதியாக, தீபாவளி என்றால் பட்டாசு இல்லாமலா? மாலை நேரத்தில் அனைவரும் பாதுகாப்பாக பட்டாசுகளை வெடித்து இந்த தீபாவளி பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.